இந்த ஆளு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு கிளம்பிடுறான். அந்த இடத்த விட்டு கிளம்ப போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் வினோதமா படும். மறுபடியும் மெதுவா அந்த கண்ணாடி கிட்ட வந்து பாக்குறான். ஆனா அவனோட முகம் தெரியல. அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனே வேற மாதிரி தெரியும். அவனோட தலையை தொட்டா அந்த கண்ணாடியில தெரியும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை தொட்டு பாக்குறான், நார்மலா தான் இருக்கு. இப்ப வரைக்கும் அங்க என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. ஒரு சின்ன கண்ணாடி எடுத்துக்கிறான். அந்த கண்ணாடி முன்னாடி வச்சு பாக்குறான். இப்பயும் அதே மாதிரி தான் தெரியுது. அதை பார்த்துட்டு உடனே பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல திடீர்னு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. பயத்துல அந்த கண்ணாடியை உடைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கப் எடுத்து வீசுறான். திரும்பி அவன் மேலேயே விழுகுது. பட்ட அடியில பின்னாடி இருந்த பாத் டப்ல விழுந்துடுறான். அப்புறம் திரும்பி எந்திரிச்சு பார்த்தா அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும். ஒரு கார்னர்ல சின்னதா உடையாம இருக்கும். அதை போய் தொட்ட உடனே ஏதோ தண்ணிக்குள்ள போற மாதிரி அந்த கண்ணாடி போயிடுது. அதை அவன் வீட்டுல இருந்து கழட்டிடலாம்னு சொல்லிட்டு அதை கழட்டுறான். அதை கழட்டுறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபோர்ஸா புடிச்சு இழுக்கிறான். அதுல இருக்க தண்ணி எல்லாம் இவன் மேல கொட்டிடுது. அந்த கண்ணாடி உடஞ்சதுக்கு அப்புறம் அதை பாக்கறதுக்கு ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தண்ணியா இருந்தனால தலையை விட்டு பாக்குறான். ஏதோ நடுக்கடல்ல இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். பார்த்தா ஒரு ஆள் உள்ள போயிட்டு இருக்கான். உடனே பயத்துல அந்த கண்ணாடியை கீழே போட்டுடுறான். இப்போ அந்த சின்ன கண்ணாடி வழியா பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்கும்.